ஹாய் guys, வெல்கம் டு வைமன் vlogs. நான் உங்கள் சஃபி. இன்னைக்கு நாம ஒரு பாட்காஸ்ட் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாட்காஸ்ட்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. ஏஷியா கப் 2025. இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல நடக்குது. இந்த மேட்சை பத்தி தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாவே பேச போறோம். இந்த எனக்கு வந்து கிரிக்கெட் வேர்ல்டுல வந்து எனக்கு வந்து நல்லா கிரிக்கெட் தெரிஞ்சது யாரு அப்படின்னா ஜலால் தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். வாங்க ஜலால், எப்படி இருக்கீங்க? ஜலால் அப்படியே தான் இருக்கேன். பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. நம்ம சேனல்ல வந்து கிரிக்கெட் ரிவ்யூஸ் ஷார்ட்ஸ் வீடியோவா நிறைய போட்டுட்டே இருக்கோம். ஸோ ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் அ பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம இப்போ ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட்ல நாளைக்கு லிட்டரலாக வந்து சண்டே 7 PM இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் 2025 மேட்ச் நடக்க போகுது. அதோடைய ப்ரிவ்யூ, பிளேயிங் 11 என்னவா இருக்கும், டாஸ் எப்படி இருக்கும், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், ப்ரிடிக்ஷன்ஸ், யார் ஜெயிக்க போறா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா, போலாம். முதல்ல டாஸை பத்தி வருவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாஸ் வந்து இந்தியா வின் பண்ணா என்ன எடுப்பாங்க, இல்ல வந்து பாகிஸ்தான் வின் பண்ணா என்ன சூஸ் பண்ணுவாங்க? எதை பத்தி நீ எப்படி அவங்க வந்து ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து வெரி க்ரூஷியல் யூஏல. ஸோ அதனால டாஸ் ஜெயிச்சா யாரா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எடுத்து 160 170 அடிச்சிட்டாங்கன்னா சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து அவங்க பவுலிங் மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்தியா டாஸ் ஜெயிச்சா சேசிங் தான் எடுப்பாங்க. சேசிங் எடுத்து பாகிஸ்தானை ஒரு 120 130க்குள்ள மடக்கிட்டு அவங்க அதை திருப்பி அடிச்சு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இப்படிதான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா பிட்ச் ட்ராக் வந்து எப்படி இருக்கும்? அப்போ அது வந்து எப்படி, யாருக்கு ஃபேவரா இருக்கிறது? இது வந்து பேட்டிங் ட்ராக்கா இல்ல வந்து பவுலிங் ட்ராக்கா? இது வந்து ஸ்பின்னர்ஸ் ட்ராக்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளே க்ரூஷியல். யார் 6 ஓவர் பவர் பிளேல அதிக ரன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் மேட்ச் வின் பண்ண போறாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தா இந்தியாவுடைய டாப் ஆர்டர் வந்து ஒரு மிரட்டலான டாப் ஆர்டர், ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவான டாப் ஆர்டர். இஃப் டாப் ஆர்டர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப க்ரூஷியல் தான். அது மட்டும் இல்லாம விராட் கோலி இல்லை. இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே த கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி தான். ஸோ விராட் கோலி இல்லாதனால அந்த ப்ரெஷர்ல யார் ஸ்டெப் அப் பண்ண போறா? அது மட்டும் இல்லாம இந்த நம்ம அடுத்து பார்க்க போறோம் இந்த டீமை பத்தி. இந்த பாகிஸ்தான் டீம் வந்து வெரி யங் டீம். போல்டா வந்து பாபர் அசாம், ரிஸ்வான் சொல்லி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு நல்ல ஒரு யங் டீமோட வந்திருக்காங்க. லிட்ரலா இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு டீம்னு நான் சொல்லுவேன். பல பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா வந்து யூஏ கூட ஆடும்போது கூட 58க்கு ஆல் அவுட்டு. அதுக்கப்புறம் 5 ஓவர்ல அந்த ரன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ பாகிஸ்தானும் என்ன பண்ணாங்கன்னா 160க்கு ஒமான் கூட ஆல் அவுட். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 68க்கு ஒமான் ஆல் அவுட். இந்த ரெண்டு மேட்ச்லயுமே சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, பவர் பிளேல 47 ரன் அடிச்சாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் ரெண்டு டீமுமே, யூஏயும் சரி ஒமானும் சரி, விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. அது காரணம் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் தான். ரெண்டு டீம்லயுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே டீமோட பிளேயிங் 11 நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா கில் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங். பிளேயிங் 11 வந்து கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்ன மேட்ச் ஆடினாங்களோ அதே பிளேயிங் 11 தான். இந்தியாவோட பிளேயிங் 11 வந்து கில் அண்ட் அபிஷேக் சர்மா. 1 டவுன் வந்து சூரியகுமார் யாதவ், 2 டவுன் வந்து திலக் வர்மா, 3 டவுன் வந்து சஞ்சு சாம்சங், 4 டவுன் வந்து ஹர்திக் பாண்டியா, 5 டவுன் வந்து சிவம் துபே, ஃபாலோட் பை அக்ஷர் பட்டேல், பும்ரா, குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அந்த பக்கம் நீங்க பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா சயீம் அய்யூப் அண்ட் ஷாஹிப் ஜாதா ஃபர்ஹான், முகமது ஆரிஸ், ஃபக்கர் ஜமான், சல்மான் அலி ஆகா, ஹசன் நவாஸ், முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரப், ஷஹீன் அஃப்ரிடி, அப்ரார் அஹமத் அண்ட் சுஃபியான் முகீம். இங்க ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சீமஸோட போறாங்க. இந்த பக்கம் ஷஹீன் அஃப்ரிடி, அந்த பக்கம் ஜஸ்பிரித் பும்ரா. ரெண்டு பேரும் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் தான். ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா சுஃபியான் முகீம் அண்ட் அப்ரார் அஹமத். ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆர்ம் அன்ஆர்த்தடாக்ஸ், ஒருத்தர் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நீங்க இந்தியாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா குல்தீப் வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலர், பிளஸ் நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ அந்த பவுலிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. இது இல்லாம ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல். இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா ஃபஹீம் அஷ்ரப் அண்ட் முகமது நவாஸ் வந்து நம்ம ஜடேஜா மாதிரி லெஃப்ட் ஆர்ம்ல போடுவாரு. ஃபஹீம் அஷ்ரப் வந்து மீடியம் பேஸ் போடுவார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மீடியம் பேஸ் போடுவாரு, சிவன் துபே மீடியம் பேஸ், அக்ஷர் பட்டேல் லிட்டரா நம்ம ஜடேஜா மாதிரி லெஃப்ட் ஆர்ம் போடுவார். ஸோ டீம் சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கு. டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டாப் ஆர்டர் வந்து ஃபார் பெட்டர்
டாப் ஆர்டர் இது வரைக்கும் அவங்க T20s சூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் டாப் ஆர்டர் இதுதான். சயீம் அய்யூப், ஷாஹிப் ஜாதா ஃபர்ஹான் அண்ட் ஃபக்கர் ஜமான். முகமது ஹாரிஸும் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து எப்படின்னா ஒரு பாக்கெட் டைனமோ மாதிரி, திடீர்னு வந்து ஒரு 15 பாலுக்கு 30 ரன் அடிப்பாரு, திடீர்னு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு, திடீர்னு 0. அவருக்கு கன்சிஸ்டன்சியே கிடையாது. அதனால இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா, கில்லு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க 4 பேரை பத்தி நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. லிட்டரலி த டாப் 4 இந்த வேர்ல்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா இந்த ஃபார்மேட்ல. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 170 ரன்ஸ் போர்டில் போட்டு டாப் 3 விக்கெட்ஸ் இந்தியாவை எடுத்துட்டாங்கன்னா பாகிஸ்தான் ஹாவ் அ சான்ஸ் டு வின் திஸ் மேட்ச். பாகிஸ்தான் கேன் அப்செட். ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு யங் டீமோட வந்தாங்க பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மேட்ச் ஞாபகம் இருக்குன்னா கமெண்ட்ல அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா, உள்ள போகும்போது பாகிஸ்தான் ஃபேவரட்ஸே கிடையாது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. பட் அந்த டோர்னமெண்ட் முடியும் போது பாகிஸ்தான் தான் சாம்பியன்ஸ். ஸோ அந்த மாதிரி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு. பட் 70% இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபேவர்ஸ் டு இந்தியா. ஏன்னா நீங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா 99% இந்தியா இஸ் கோனா வின் த ஏஷியா கப். இந்தியாவுக்கு வந்து யாராலையுமே டஃப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. 3 டீம் இருக்கு. ஒன்னு ஆப்கானிஸ்தான், இன்னொன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு ஸ்ரீலங்கா கூட நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிஷன் மேட்டர்ஸ். இப்ப இந்தியால பிளாட் ட்ராக்ல ஆடுறாங்கன்னா அது வேற கதை. இந்தியா 290 300 ரன் அடிச்சுட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இங்க அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 160 to 180 அடிச்சாலே அது பெரிய ஸ்கோர். ஸோ அப்படின்னும் போது இப்போ நம்ம அது பேசிட்டு இருக்கும்போது நீ சொன்ன இந்த மாதிரி 170 ரன் வந்து பாகிஸ்தான் அடிக்கணும் அப்படின்னு. 170 ரன் அடிக்கிறது பாகிஸ்தானுக்கு வந்து அந்த ட்ராக்ல பொட்டன்ஷியல் இருக்கா? அதுக்கான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா பாகிஸ்தானுக்கு? கண்டிப்பா இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ அந்த டாப் 3 அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஆடிட்டாங்கன்னா அவங்க ஈஸியா 160 170 அடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த தடவை இந்த டீம் தான் பாகிஸ்தான்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. 8 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. லிட்டரலா 8th டவுன் வரைக்கும் ஃபஹீம் அஷ்ரஃப் வரைக்குமே பேட்டிங் ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ முக்காவாசி இந்த T20 டீம்ஸ் எல்லாமே இந்த தியரியை தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேனு, அடுத்த 4 ஆல்ரவுண்டரு, அடுத்த 3 பவுலர்ஸ். 8th டவுன் வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவும் லிட்டரலா இப்ப நிறைய பேர் சொன்னாங்க ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, சிவம் துபேக்கு எதுக்கு வாய்ப்புன்னு. சிவம் துபேவை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா 2 overs. பாகிஸ்தான்ல எப்படி பாக்குறாங்கன்னா ஹசன் நவாஸ் வந்து பியூர் பேட்ஸ்மேன், ஆனா சயீம் அய்யூப் வந்து பவுலிங் போடுவார் ஆஃப் ஸ்பின். சல்மான் அலி ஆகா கேப்டன், அவரும் ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ லிட்டரலா அவங்களுக்கு வந்து 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரஃப், ஷஹீன் அஃப்ரிடி, அப்ரார் அஹமத், சுஃபியான் முக்கீம், சயீம் அய்யூப் அண்ட் சல்மான் அலி ஆகா. அதே மாதிரி இந்தியா பக்கம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், பும்ரா, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி. 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அபிஷேக் சர்மாவை ஜெய்ஸ்வாலுக்கு அஹெடா ப்ரிஃபர் பண்ணதுக்கு காரணமும் அபிஷேக் சர்மா கேன் பவுல் 2 overs. அதுதான் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த தியரி தான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. எல்லா டீமுமே லிட்டரலா அந்த டாப் 8 பிளேயிங் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, டாப் 5 டாப் 4 நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 8 பேரும் இந்த தியரியை தான் கொண்டு வராங்க. ஓகே, நம்ம 2 ஸ்குவாடும் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல வெயிட்டேஜ்ல இருக்கு, யார் எத்தனை பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, டாப் ஆர்டர்ஸ்லாம் யார் வருவா, இதெல்லாம் பத்தி பேசுறோம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். யார் வின் பண்றா அப்படின்னு நீ நினைக்கிற? வேற இந்தியா ஜெயிப்பாங்களா இல்ல வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா? ஏன்னா பாகிஸ்தான் வந்து எல்லாமே வந்து சின்ன பசங்க, புது பசங்களா இறக்கியிருக்காங்க. இந்தியா வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து மேட்ச் வந்து எப்படி ஒன் சைடடா போகுமா என்னதான் இருந்தாலும், இல்ல வந்து ஒன் சைடடா இருக்காது, கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு பயங்கரமான டஃப் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? ஏன்னா பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் ஹை ஃபேவரட்ஸா வராங்கல்ல, அவங்க கிட்ட ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த பாகிஸ்தான் டீம் மேல லிட்டரலா வந்து யாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது. சோ அதனால எனக்கு நினைக்கிறேன் ஸ்டேஜ் மேல ஏறி மேஜிக் பண்ண பேர் என்ன, மேஜிக் பண்ண போறாங்க. அதுதான் அதேதான் நடக்க போகுது. அப்படிதான் நடக்கும் நான் நம்புறேன். அப்படி நடக்கணும். ஏன்னா ஒரு டஃப் காம்படிஷன் வேணும். இந்தியா பாகிஸ்தான்னாலே ஒரு ஒரு ரைவல்ரி இருக்கணும், ஒரு 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 சிச்சாட்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்லெட்ஜிங் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த கிரிக்கெட்டுக்கே ஒரு மரியாதை. அதெல்லாம் இல்லைன்னா கிரிக்கெட் பார்க்க கூட நமக்கு தோணாது. ஆமா, ஏற்கனவே நம்ம பேசினதுதான். ஆல்ரெடி வந்து விராட் கோலி இந்த மேட்ச்ல வந்து இல்ல, விராட் கோலி தான் வந்து ஒரு மெயின் ரைவல். அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அந்த விராட் கோலியோட அக்ரஷனு,
அந்த ஸ்லெட்ஜிங் அது எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த டீம்ல வேற யாராவது இருக்காங்களா? இது கரண்ட் இந்தியா டீம்ல இல்ல எப்படி அந்த மாதிரி போய்? இல்ல, சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்டன். ரொம்ப அமைதியான, அடக்கமான, அழகான கேப்டன். அதனால அதெல்லாம் இந்த டீம்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது. லைக் சுமன் கில் லைட்டா அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல அந்த மாதிரி ஸ்லெட்ஜிங் எல்லாம் ட்ரை பண்ணாரு. பெருசா ஆனா ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் அது வானபி மாதிரி தெரிஞ்சுச்சு, வேணும்ட்டே பண்ற மாதிரி தெரிஞ்சுச்சு. பட் ஸ்டில் அந்த அக்ரெசிவ்னஸ் மட்டுமே விராட் கோலியை ஜெயிக்க வைக்கல. நம்ம புரிஞ்சுக்கணும். அக்ரெசிவ்னஸ் இருந்தாலும் அதை தூக்கி மண்டைக்குள்ள ஏத்திட்டு நின்னு கடைசி வரையும் ஜெயிச்சுட்டு போவாரு மேட்ச. நீ அக்ரெசிவ்னஸ் ஃபீல்ட்ல காட்டுறது மேட்ரு இல்ல, அதுக்கு நீ வர்த்தான்றதுதான் மேட்ரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீம்ல எனக்கு எல்லாருமே குவாலிட்டி பேட்ஸ்மேன் தான். பட் ஒரு சேலஞ்சை எடுத்துட்டு நான் நீ ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த லெவல்ல கிடையாது. ஓகேவா? அது அது ஒண்ணு மிஸ்ஸிங். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கேம்ஸ்னாலே எப்பவுமே மண்டக்குள்ள ஒரு ஒரு சப்கான்சியஸா ஒரு ப்ரெஷர் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க நம்ம ரைவல், அகெயின்ஸ்ட் டீம், ஒரு பொலிட்டிக்கலாவே அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த மைண்ட் செட் ப்ராப்ளம் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி அதை மாசா நமக்கு டெலிவர் பண்ணது விராட் கோலி. அந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி இங்க இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம யூஏல ஆடும் போதும் ஷஹீன் அஃப்ரிடி பவர் பிளே உள்ளே ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அந்த மேட்ச் வந்து லைக் நம்ம தோத்துட்டோம். இல்ல, லிட்டரலா நம்ம தோத்துட்டோம். சேஸ் பண்ணாங்க பாகிஸ்தானும், பாபர் அசாமும் ரிஸ்வானும் ஓப்பனிங் இறங்கி மொத்த ரன்னையும் அவங்களே அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் சொல்றது யூஏல ஆனது, நீ சொல்றது வந்து வேர்ல்ட் கப் ஆனது. ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஆடும் போதும் இதேதான் நடந்தது. ஷஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராவ் சேர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் எடுத்துட்டாங்க. வெறும் விராட் கோலி மட்டும் நின்னு கடைசியில அந்த ஹாரிஸ் ராவை எதிரடி அடிச்சு சிக்ஸ் அடிப்பாரு. அது என்ன சொல்றது, இன்னி வரைக்கும் வந்து அந்த D1 ரெட்ரோ பாட்டை போட்டு அந்த ஸ்டேட்டஸ போட்டு திருப்பி 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 இந்த மாதிரி எவன்டா இருக்கான் இந்தியன் டீம்லன்னு போட்டு காட்டுவாங்க. அதனாலதான் விராட் கோலி. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீம்ல இல்ல. அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 10% சான்ஸ் வந்து நான் பாகிஸ்தானுக்கு கொடுப்பேன். பாகிஸ்தான் மே வின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் 90% இந்தியா தான் ஜெயிக்கும். 10% பாகிஸ்தான் மே வின். அப்புறம் இந்த இப்போ வந்து 2020ல வந்து நாம பாக்குறோம், நம்ம வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்சி பண்றாப்ல. இப்ப ஏன் வந்து சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காப்ல, அவருக்கு ஏன் தெரியல? இல்ல லேட்டஸ்டா கேப்டன்சி டெஸ்ட் அதெல்லாம் வரவர் வந்து சுப்மன் கில், அவருக்கெல்லாம் ஏன் வந்து கேப்டன்சி வந்து பண்ணல? ஏன் வந்து சூரியகுமார் யாதவ் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட் போன வேர்ல்ட் கப்லயே வந்து ரோஹித் சர்மாக்கு டெபுட்டியா இருந்தது ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியாவை தான் அவங்க கேப்டன் ஆக்கியிருக்கணும். பிரச்சனை என்னன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி ஆயிடுறாரு ஈஸியா. அவர் ஒரு ஆல்ரவுண்டரா வேற இருக்காரு. ஆல்ரவுண்டரா இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா டீம்ல தேவையே கிடையாது. அவர் வந்து வெறும் பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாருன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு டீம்ல இடம் இல்லை. பவுலிங்கும் போடுறதுனாலதான் அவருக்கு டீம்ல இடம். அதனால அவருக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்து அவர் ஆட வைக்கணும்ன்றதுக்காக அவரை எடுத்துட்டாங்க ஸ்கீம்ஸ்ல இருந்து. பிளஸ் சூர்யா வந்து என்ன சொல்றது, நல்லா பண்றாரு. சூரியகுமார் கிட்ட டெம்பரரி கேப்டன்சி கொடுத்தாங்க, அவருக்கு ரெக்கார்ட் நல்லா இருந்துச்சு, அதனால அவரையே கண்டினியூ பண்ணிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். இப்போ வந்து சூரியகுமாருக்கு டெபுட்டியா சுமன் கில்ல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா டெபுட்டி யாருன்னா அக்ஷர் பட்டேல் தான். இதுக்கு முன்னாடி சூரியகுமாருக்கு டெபுட்டினா வைஸ் கேப்டன். ஓகேவா? ஆனா அக்ஷர் பட்டேலை எடுத்துட்டு அவங்க சுபன் கில்ல போட்டிருக்காங்க. ஏன் பர்பஸ்ஃபுல்லா போட்டிருக்காங்கன்னா, சூரியகுமார் இந்த வேர்ல்ட் கப்போட ரிட்டையர் ஆயிடுவார். ரிட்டையர் ஆயிட்டாருன்னா சூரியகுமாருக்கு அடுத்து சுமன் கில் இஸ் கோயிங் டு பி த போஸ்டர் பாய் ஃபார் இந்தியா இன் ஆல் ஃபார்மேட்ஸ். ஓகேவா? சோ எப்படி வந்து த ரைஸ் ஆஃப் விராட் கோலி நம்ம பார்த்தோமோ, அந்த மாதிரி த ரைஸ் ஆஃப் சுப்மன் கில் நம்ம பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இப்ப போன சீரீஸ்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் கட்டர் ஃபார் இந்தியா. ஓகேவா? சோ மேபி அந்த மாதிரி போஸ்டர் பாயா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும். சோ ஸ்பெஷலி இந்த மாதிரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரன்ச் மேட்சஸ்ல அவர் பர்ஃபார்ம் பண்ணும். சுப்மன் கில் வந்து கிரன்ச் மேட்சஸ், இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அடிப்பாரு, ரன்ஸ் எடுத்துருவாரு, ஆனா இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல ஆடி இது வரைக்கும் நான் பார்க்கல. சோ இந்த மேட்ச், இந்த மாதிரி மேட்ச்ல ஒரு தோக்கக்கூடிய மேட்ச்ல இன்னும் ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அந்த விராட் கோலிக்கு ஈக்குவலான ஒரு பிளேயரா அவர் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு, இம்பாக்ட் வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணுவாரு. கிரியேட் பண்ணலாம். ஆமா, விராட் கோலி கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்து இது வரைக்கும் இந்தியா டீம்ல வேற யாரும் கிரியேட் பண்ணல. ஆனா நான் சொல்லுவேன், சைலண்டா அந்த இம்பாக்ட கிரியேட் பண்ணது ஸ்ரேயஸ் ஐயர். இது கடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும், போன வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும்,
ரோஹித் சர்மா, விராட் கோலி. தேர்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். விராட் கோலி, ரோஹித் சர்மா. தேர்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் யாருன்னு பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர். பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த டீம்ல இடமே இல்ல. லிட்டரலா சொல்லணும்னா சஞ்சு சாம்சனை எடுத்துட்டு தான் ஸ்ரேயஸ் ஐயரை போடலாம். வேற இடம் வந்து நீங்க ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன வேணா சொல்லலாம், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல இவனுக்கு. ஆனா இந்த டீம் ஆல்ரெடி ஒரு பெஸ்ட் டீமா தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு. அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அவரால் இந்த டவுன்ல இந்த ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் தான் வருவாருன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா சீக்கா அவருடைய பாட்காஸ்ட்லயே அவரும் இதைதான் சொல்லியிருந்தாப்ல. ஸோ லெட்ஸ் சி ஹவு திங்ஸ் டர்ன் அவுட். இது என்னுடைய கருத்து. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ நீங்க எங்க கூட சேர்ந்து பாட்காஸ்ட்ல பேசணும், உங்க கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா your comments are always welcome and your presence is also welcome in our podcast. Let's see, let's hope for that day and we are waiting for it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரா, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களை மென்மேலும் வளர வாழ்த்துங்க. ஓகே, பாய்.